எல்லாத்தையுமே தலைவர் உதயமாறன போக பின்னாடி வந்துருக்கு. பேச மூடு வராது. ஆணவ கொலை தடுப்புச் சட்டத்தை இயற்ற வேண்டும் என தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமை வகிக்கும் பெரம்பலூர் மாவட்ட செயலாளர்கள் வழக்கறிஞர் ரத்தினவேல், வேப்பூர் கலையரசன், அரியலூர் மாவட்ட செயலாளர்கள் அங்கனூர் சிவக்குமார், இரா கதிர்வளவன் ஆகிய தோழர்களே, அனைவரையும் வரவேற்று உரையாற்றி அமர்ந்திருக்கிற பெரம்பலூர் நகர செயலாளர் நகர்மன்ற உறுப்பினர் தங்க சண்முக சுந்தரம் அவர்களே, முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கிருஷ்ணகுமார், உதயகுமார், ரேணுகா, வேல்முருகன், தங்கலட்சுமி உள்ளிட்ட முன்னணி தோழர்களே, இந்நிகழ்வில் பங்கேற்று எனக்கு முன்னர் கண்டன உரை ஆற்றி அமர்ந்திருக்கிற கட்சியின் அமைப்பு செயலாளர் வழக்கறிஞர் தீசா திருமார்பன் அவர்களே, கவிஞர் தலையாரி அவர்களே மற்றும் அன்பானந்தம், வீர செங்கோடன், தங்கதுரை, தமிழ்மாணிக்கம், மன்னர் மன்னன், லெனின், ஸ்டாலின், சேவே மாறன், பொன் பாவாணன், ராசித் அலி, பேராசிரியர் தமிழ்குமரன், வழக்கறிஞர் அண்ணாதுரை, பிரேம்குமார், வழக்கறிஞர் முருகையன், நா பூபதி, தயா தமிழன்பன், தனக்கோடி, கருப்புசாமி, மதிவாணன், செல்வநம்பி உள்ளிட்ட இயக்கத்தின் முன்னோடிகளே மற்றும் அரியலூர் மேற்கு மாவட்டத்தை சார்ந்த கருப்புசாமி, ஏஎஸ்ஆர் மதி, சுதாகர், கடம்பன், தொல் செங்குட்டுவன், பாரிவல்லல், பாலமுருகன், இந்திரா காந்தி, மாவட்ட அமைப்பாளர்கள் ராஜேந்திரன், சிறுகளத்தூர் கந்தன், ஜெயக்குமார், பரணிதரன், இலங்கை அரசன், பாலசிங்கம், மணிமொழியன் ஆகிய தோழர்களே, ஒன்றிய பொறுப்பாளர்கள் தங்கராசு, உத்திராபதி, தலித் வெற்றி, வீரவளவன், சுல்லங்குடி கண்ணன், எசனை கண்ணன், நகர பொறுப்பாளர்கள் தலித் தாசன், செந்துரை பாலு, ஜெயகணேஷ் ஆகிய தோழர்களே, கிழக்கு மாவட்டத்தை சார்ந்த அரியலூர் கிழக்கு மாவட்டத்தை சார்ந்த பொறுப்பாளர்கள் சிபி ராஜா, கண் கொளஞ்சி, சிவ ஈழரசன், செல்வராஜ், கா வேலு, தொகுதி செயலாளர் இலக்கியதாசன், ஒன்றிய செயலாளர்கள் பாரதி, முத்துகிருஷ்ணன், ராஜா பிள்ளை, தங்கராசு, தேவேந்திரன், பெரியசாமி, மாவட்ட அமைப்பாளர்கள் சின்னராசா, ரேகா, குணசேகரன், சுரேஷ், முனியன், ஆனந்தகுமார், மாயாண்டி ஆகிய தோழர்களே மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பெரம்பலூர் மாவட்டத்தை சார்ந்த செல்வாம்பால், சங்கீதா, வெற்றியழகன், வரதராஜன், இடிமுழக்கம், நந்தன், இளமாறன், பிச்சைப்பிள்ளை, தயாளன், கேட், மணி, ரவிக்குமார், கண்ணதாசன், அண்ணாதுரை, செல்லப்பாண்டியன், மணிகண்டன், கார்த்திக் ஆகிய தோழர்களே,
மற்றும் மாவட்ட அமைப்பாளர்களே, மாவட்ட துணை பொறுப்பாளர்களே, மகளிர் விடுதலை இயக்கத்தை சார்ந்த மாவட்ட நிர்வாகிகளே, ஒன்றிய நகர பொறுப்பாளர்களே மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இரா கிட்டு இரா கிட்டு அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெயர்கள் விடுபட்டிருந்தால் பொறுத்துள்ள வேண்டுகிறேன். தனித்தனியே அரியலூரிலும் பெரம்பலூரிலும் நடைபெற வேண்டிய இந்த ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு நான் பெரம்பலூரிலே இருக்கிற சூழலில் ஒருங்கிணைத்து பெரம்பலூரிலேயே நடத்திட நேற்று மாலை தோழர்கள் முடிவு செய்தார்கள். அதன் அடிப்படையிலே இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கிற அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களை சார்ந்த உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 4 நாட்களாக நான் பெரம்பலூரில் தங்கியிருக்கிறேன். என்ன நிலை என்று உங்களுக்கு தெரியும். மேடைக்கு வரும்போது கூட மருத்துவமனையில் இருந்து அழைப்பு வந்தது. நான் ஆர்ப்பாட்டத்தை முடித்துக் கொண்டு உடனே வருகிறேன், விரைந்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு தான் மேடையில் நிற்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு சட்டம் இயற்ற வேண்டும். ஆறுமுகமங்கலம் கவின் செல்வ கணேஷ் வழக்கை சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். அவன் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும். அவனுடைய உடன்பிறப்பு தம்பிக்கு அரசு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் இன்றைக்கு நடத்துகிறோம். ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டம் தேசிய அளவில் இயற்றப்பட வேண்டும். இந்திய அரசு, அதாவது பாஜக அரசு, அகில இந்திய அளவில் அனைத்து மாநிலங்களுக்குமான ஒரு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்பதுதான் நம்முடைய முதன்மையான கோரிக்கை. அதுதான் முறையும் கூட. இது ஒரு மாநில பிரச்சனை அல்ல, தேசிய பிரச்சனை. இது தமிழ்நாட்டுக்குள் மட்டும் நடப்பதல்ல, அகில இந்திய அளவில் அனைத்து மாநிலங்களிலும் நடக்கிறது. 2 நாட்களுக்கு முன்பு சாதி விட்டு சாதி திருமணம் செய்ததற்காக ஒரு இளைஞனை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்திருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்திலும் மத்திய பிரதேசத்திலும் ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் இவையெல்லாம் மத்திய பகுதியில் இருக்கிற டெல்லியை சுற்றியுள்ள மாநிலங்கள். இந்த மாநிலங்களில் மிக அதிகமாக சாதி விட்டு சாதி திருமணம் செய்யக்கூடியவர்களை, பெண்ணாயிருந்தாலும் ஆணாயிருந்தாலும், பெற்ற பிள்ளையாயிருந்தாலும் மற்றவன் பிள்ளையாயிருந்தாலும் கொடூரமாக வெட்டி சாய்க்கிற அநாகரிகம் அரங்கேறிக் கொண்டே இருக்கிறது. இதை வழக்கமான குற்ற நடவடிக்கைகளாக கருதி கடந்து போகக்கூடாது, சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இதற்கு தனியே ஒரு சட்டம் வேண்டும் என்று நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். இந்த ஆறுமுகமங்கலம் கவின் செல்வ கணேஷ் படுகொலையை ஒட்டி இந்த கோரிக்கையை நாம் எழுப்பவில்லை. பல ஆண்டுகளாக இதை நாம் வலியுறுத்தி வருகிறோம். தமிழ்நாட்டில் நமக்கு தெரிந்த பல படுகொலைகள் நடந்திருக்கின்றன. சேலத்திலே கோகுல்ராஜ் தலை துண்டிக்கப்பட்டது. தருமபுரியிலே இளவரசன் கொலை செய்யப்பட்டு ரயிலிலே அடிபட்டு
விபத்திலே இறந்தான் என்று வழக்கு திசை திருப்பப்பட்டது. அதேபோல கௌசல்யாவுடைய கணவன் சங்கர் பட்ட பகலில் சந்தையிலே கடை வீதியிலே துரத்தி துரத்தி கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டான். கிருஷ்ணகிரியிலே 2 பேரையுமே காதலித்து திருமணம் செய்து கொண்ட 2 பேரையுமே கொடூரமாக கொலை செய்து கால்களையும் கைகளையும் கயிறுகளால் கட்டி ஆற்றிலே வீசிவிட்டார்கள். கடலூர் மாவட்டத்திலே கண்ணகி முருகேசன் பல மாதங்கள் கழித்து அவர்களை தேடி பிடித்து கொண்டு வந்து தோப்பிலே வைத்து இரவெல்லாம் சித்திரவதை செய்து விஷம் கொடுத்து குடிக்க வைத்து துடிக்க துடிக்க வாயில் நுரைத்தள்ள அவர்கள் சாவதை ரசித்து அந்த ஆணவ கொலையை அரங்கேற்றியது சாதிவெறி கும்பல். செங்கல்பட்டு மாவட்டத்திலே எச்சூர் என்கிற இடத்தில் கர்ப்பிணி பெண்ணை தன்னுடைய மகளை ஒரு தலித் இளைஞனை விரும்பி திருமணம் செய்து கொண்டால் என்கிற நிலையில் நயந்து பேசி விருந்து வைக்கிறேன் வா வீட்டுக்கு என்று அழைத்து கர்ப்பமாய் 8 மாத கர்ப்பமாய் இருக்கிற நிலையிலும் அவரை அடித்து கொலை செய்து எரிக்க போகிற நேரத்திலே தேடி போன கணவனையும் அங்கேயே அடித்து கொலை செய்தார்கள். சுடுகாட்டிலே இவையெல்லாம் நமக்கு தெரிந்த படுகொலைகள், நினைவில் இருக்கிற படுகொலைகள். இதுபோல எண்ணற்ற பல கொலைகள் சாதியின் பெயரால். விருத்தாசலம் அருகே மேலப்பாளையூர் என்ற கிராமத்திலே சகுந்தலா என்கிற ஒரு பெண், அவளுக்கும் காதலுக்கும் சம்பந்தம் இல்லை. ஒரு பெண் ஒரு தலித் இளைஞனை காதலிக்கிறாள். எங்கோ ஓடி போகிறார்கள். அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் அதை சொல், உனக்கு தானே அவள் தோழி என்று கேட்டு சகுந்தலாவை காட்டுக்கு இழுத்து போய் அவள் பிறப்புறுப்பிலே கட்டையை செருகி வைத்து கொடூரமாக வதை செய்து அவளை படுகொலை செய்தார்கள். இப்படி எண்ணற்ற பல படுகொலைகள். செல்லஞ்சேரி சிவகாமி அப்படித்தான் கொலை செய்யப்பட்டார். இந்த படுகொலைகளை எல்லாம் இன்றைக்கு கண்டிக்கிற வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து இந்த படுகொலைகளை செய்யக்கூடியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஏறத்தாழ 40 ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இங்க ஐஸ்வர்யா படுகொலை இதே இடத்திலே ஆர்ப்பாட்டம் நடந்தது. அரியலூரிலே ஒரு பெண் நந்தினி, வேப்பூர் பாண்டியன், சென்னிநத்தம் கடலூர் மாவட்டத்திலே கோபாலகிருஷ்ணன், காந்தரவாடி என்பது விழுப்புரம் மாவட்டத்திலே செங்குறிச்சி பக்கத்திலே இருக்கிற கிராமம். அந்த பிரியா காதலில் சம்பந்தப்பட்டவள் அல்ல, அவளுடைய தோழிதான் காதலில் சம்பந்தப்பட்டவள். உனக்கு தெரியாமல் அவள் எப்படி ஓடி இருப்பாள், எங்கே ஓடி இருப்பாள் சொல் என்று கேட்டு அவரை அடித்து முழங்கால் தண்ணி கிடக்கிற ஒரு குளத்திலே போட்டுவிட்டு போய்விட்டார்கள். தற்கொலை என்ற அந்த வழக்கை காவல்துறை மூடிவிட்டது. காந்தரவாடி பிரியாவை படுகொலை செய்தார்கள். அதேபோல பொன்னூர், பொன்னருவி, கோஆதனூர் பொன்னருவி, எத்தனை சம்பவங்கள். நாம் எழுச்சி பெற்ற இந்த காலத்திலேயே இவ்வளவு படுகொலைகளையும் உடனுக்குடன் மக்களை திரட்டி கண்டித்த இயக்கம் தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் தான். இன்னைக்கு கண்டவன் எல்லாம் பேசுகிறான், என்ன நீங்க செஞ்சிட்டீங்க. தலித் மக்களுக்கு எதிரான இந்த படுகொலைகள் நடக்கிற போது பெரிய கட்சிகள் எதுவும் வாய் திறப்பதில்லை, புதிய கட்சிகளும் வாய் திறப்பதில்லை. நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம களத்தில் எவனும் நமக்கு போட்டி இல்லை. யாரும் புதிதாக கட்சி தொடங்கலாம், வீராவேசமாக வரலாம். ஆனால் நாம் நிற்கும் களத்தில் நம்மோடு அவர்களால் களமாட முடியாது என்று
இன்றைக்கு நடிகர் விஜய் அவர்களால் இந்த ஆணவ படுகொலையை கண்டிக்க கூட முடியவில்லை. இதுதான் யதார்த்தமான நிலை. திமுக அரசை கடுமையாக விமர்சிக்கிற மதிப்பிற்குரிய மேனாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுத்த நாளே அந்த ஊருக்கு பக்கத்திலே தூத்துக்குடிக்கு வந்தார், திருச்செந்தூருக்கு வந்தார். அந்த குடும்பத்தை பார்த்து ஆறுதல் சொல்ல முடியவில்லை, கண்டிக்க முடியவில்லை. என்ன அரசியல் செய்கிறார்கள்? இதையெல்லாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். சமூக அநீதிகளை கண்டிக்கிற துணிச்சல், பிற்போக்குத்தனமான கொடூரங்களை கண்டிக்கிற துணிச்சல், அரசியல் நேர்மை தரத்தோடு செய்கிற துணிச்சல் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளை தவிர வேறு எவருக்கும் இல்லை என்று சொல்லலாம். ஏனென்றால் நாம் எந்த ஆதாய கணக்கும் போட்டு பார்த்து பிரச்சனைகளை அணுகுவதில்லை. திமுகவுக்கு எதிராக இந்த பிரச்சனையை ஏன் கையில் எடுத்திருக்க கூடாது? அதிமுக ஏன் தமிழ்நாடு முழுவதும் இதற்காக ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்க கூடாது? இதற்கெல்லாம் திமுக அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் என்று ஏன் உங்களால் சொல்ல முடியவில்லை? தலித்துகளின் ஓட்டு வேண்டும், ஆனால் தலித்துகளுக்காக பேசக்கூடாது. பட்டியல் சமூகத்தினரின் வாக்குகள் வேண்டும், ஆனால் பிற சமூகங்களின் இந்த மதவெறி சாதிவெறி பிடித்த கும்பலின் நடவடிக்கைகளை கண்டிக்க துப்பு இல்லை. இதுதானே அரசியல். காலம் காலமாக இதுதானே நடக்கிறது. இடதுசாரிகள் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை எதிர்த்து குரல் கொடுத்திருக்கிறார்கள், போராடி இருக்கிறார்கள். ஆனால் மற்றவர்கள் இந்த ஏழை எளிய மக்களின் வாக்குகளை விலை கொடுத்து வாங்கிவிட முடியும், இவர்களுக்காக பரிந்து பேச வேண்டிய தேவையில்லை என்ற இருமாப்போடுதான் அரசியல் செய்கிறார்கள். இன்றைக்கு இந்த பிரச்சனைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து விவாதிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு சூழலை விடுதலை சிறுத்தைகள் தான் உருவாக்கி இருக்கிறோம், ஏற்படுத்தி இருக்கிறோம். நாம் மட்டும் இல்லை என்றால் இதை யாரும் பேசப் போவதில்லை. நாம் உரத்து பேசாவிட்டால் யாரும் சிறு முனகல் கூட செய்ய மாட்டார்கள், கடந்து போயிருப்பார்கள், கண்டும் காணாமல் இருந்திருப்பார்கள். குறிப்பிட்ட ஒரு சாதிதான் காரணம், குறிப்பிட்ட ஒரு கட்சிதான் காரணம், குறிப்பிட்ட ஒரு ஆட்சிதான் காரணம் என்று நாம் பேசவில்லை. பாஜக இந்த மண்ணிலே உருவாவதற்கு முன்பிருந்தே ஆணவ கொலைகள் இருக்கின்றன. வரலாறு தெரியாமல் நாங்கள் பேசவில்லை. வெறுமென பாஜக மீது நாங்கள் காழ்ப்புணர்ச்சியை கற்கவில்லை. RSS இயக்கம் தோன்றி 100 ஆண்டுகள் தான் ஆகின்றன. ஆனால் ஆணவ கொலைகள் 1000 தலைமுறைகளாக இந்த மண்ணிலே இருக்கின்றன, காலங்காலமாக இருக்கிறது. காத்தவராயன் கதை படித்தவர்களுக்கு தெரியும். ஆரியமாலா காத்தவராயன் காதல் கதை. மதுரை வீரனை ஏன் மாறுகை மாறுகால் வெட்டினார்கள் என்ற கதை தெரியும். நம்முடைய வரலாற்றிலேயே, அதாவது புராண கதைகளிலேயே, தெருக்கூத்துக்களிலேயே சாதி விட்டு சாதி திருமணம் செய்த நிலையில் படுகொலையானவர்கள் எப்படி தெய்வங்களாக மாறினார்கள் என்கிற கதை நிறைய உண்டு. பல அம்மன் கதைகள் எல்லாம் இப்படி படுகொலையானவர்கள் தான் வெட்டி கொலை செய்துவிட்டு தெய்வமாக்கி கும்பிடுவார்கள். வேறு வழி அவர்களுக்கு தெரியாது. எதிர்த்து போரிட முடியாது, பதிலுக்கு பதில் படுகொலை செய்ய தெரியாது. இறந்து போனவளை தெய்வமாக்கி அவர்களையே நினைந்து நினைந்து வழிபாடு செய்கிற ஒரு கலாச்சாரத்தை வளர்த்துக் கொண்டவர்கள் நம்முடைய முன்னோர்கள். வன்முறையில் இவர்களுக்கு ஒருபோதும் நாட்டம் இருந்ததில்லை.
காட்டுமிராண்டித்தனமாக இவர்கள் ஒருபோதும் செயல்பட்டதில்லை. திருட்டுத்தனமான தில்லுமுள்ளு வேலைகளில் ஈடுபட்டு பொருளை சம்பாதிக்க ஒருபோதும் இவர்கள் முயன்றதில்லை. வேர்வை சிந்த உழைப்பார்கள், பசியாரத்தின் உணவு எடுத்துக் கொள்வார்கள், அவ்வளவுதான். பசியாரினால் போதும் என்கிற அளவிலே வாழக்கூடிய சமூகம் இந்த சமூகம். பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் வேண்டும், கோடிக்கணக்கான சொத்துக்களை சேர்க்க வேண்டும், அதற்காக சாராயம் காய்ச்சி விற்பனை செய்வோம், அல்லது கஞ்சா கொண்டு வந்து வியாபாரம் செய்வோம், அல்லது வேறு ஏதேனும் தில்லுமுள்ளு வேலை செய்து பொருளை ஈட்டுவோம் என்று குறுக்கு வழிகளில் இந்த சமூகம் எந்த காலத்திலும் ஈடுபட்டதில்லை, ஒருபோதும் ஈடுபட்டது. தூங்கி எழுந்தால் காடு கழனிகளுக்கு சென்று உழைத்து கஞ்சி காய்ச்சி வயிறு ஆரவர் உண்டு படுப்பதுதான் இவர்களின் வாழ்க்கை முறை. இவர்களை எவ்வளவு கொடூரமான வன்கொடுமைகளை செய்தாலும் கூட அதனை சகித்துக் கொண்டு கடவுள் மேல் பாரம் போட்டுவிட்டு ஆண்டவன் இருக்கிறான், எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வான், அவனே நீதி தருவான் என்று நம்புகிற ஒரு சமூகம் இந்த சமூகம். ஒரு நாளும் இப்படிப்பட்ட கேடுகட்ட பிற்போக்குத்தனங்களை வீரம் என்று இவர்கள் எண்ணியதில்லை. முட்டாள்தனமான எந்த மூர்க்க நடவடிக்கைகளிலும் இவர்கள் ஈடுபட்டதில்லை. மனதில் பட்டதை பழிச்சென்று பேசக்கூடியவர்கள். இதனால் என்ன எதிர்விளைவு ஏற்படும் என்று எண்ண மாட்டார்கள். அதனால்தான் இந்த வர்ணாசிரம தர்ம முறை வந்தபோது எதிர்த்து நின்று இன்றைக்கு சேரிப்புறங்களில் வாழக்கூடிய அளவுக்கு அடக்குமுறைக்கு உள்ளானார்கள். மனு தர்மத்தை எதிர்த்து போராடிய ஒரு பாரம்பரியம் உள்ள சமூகம் இந்த சமூகம். ஏதோ வீம்புக்கு போய் பொருளாதாரத்திற்காக காதலிப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். உன் தோட்டத்தில் என் ஆடு மேய்ஞ்சாங்க அதை சொல்லலாம், உன் ஆட்டை ஒழுங்கா பார்த்துக்க, தோட்டத்தில் வந்தா ஆட்டை வெட்டி போடுறோம்னு சொல்லலாம். காதல் அப்படி அல்ல. தோட்டமே ஆட்டை தேடி வரும், ஆடு தோட்டத்தை தேடி போகும், ரெண்டும் நடக்கும். உன் தோட்டத்து பயிர் ஆடு இருக்கிற இடத்துக்கு வரும், இல்லைன்னா ஆடு தேடி போகாது. காதலில் இருதரப்பும் உணர்ச்சிகள் உண்டு, இருதரப்பிலும் பங்களிப்பு உண்டு. சுபாஷினி சொல்லாமல் கவின் வீம்புக்கு போய் காதலிக்கதாக சொன்னானா? சுபாஷினி வேண்டாம் வேண்டாம் என்று சொல்ல சொல்ல கவின் வம்புக்கு போய் காதலிப்பேன் என்று சொன்னானா? ரெண்டு பேரும் சேர்ந்து வருடக்கணக்கில் ஒருவருக்கொருவர் விரும்பி மனமாற விரும்பி நாம் வாழ்க்கை துணைவர்களாகவே மாறுவோம் என்று உறுதி எடுத்துக் கொண்டார்களா இல்லையா? அதே சுபாஷினி சொல்லுகிறாரே, நாங்க ட்ரூவா லவ் பண்ணோம், பியூரா லவ் பண்ணோம், உண்மைதான். அப்ப அதுல சுபாஷினிக்கு பங்கு இருக்கிறதா இல்லையா? உன் வீட்டு தோட்டத்து பயிர் கவின் தோட்டத்திற்கு வந்திருக்கிறது, கவினாக போய் அங்கே மேயவில்லை. சில முண்டங்கள் நீ ஏன் எங்க வீட்டு பிள்ளையை தேடி வர என்றான். ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் காதல், ரெண்டு பேரும் விரும்பினால்தான் உறவு, ரெண்டு பேரும் உடன்பட்டால்தான் வாழ்க்கை. ரெண்டு பேருக்கு அதில் பங்கு இருக்கிறது என்பதை கூட மறந்துவிட்டு படுகொலை செய்யக்கூடிய இந்த கொடூரத்தை நியாயப்படுத்துகிறார்கள். அவன் நல்லா வாழ வேண்டியவனா, தடகள வீரனா, அவன் வாழ்க்கை போயிருச்சான், செத்து போனவனை பத்தி பேசல, கொலை செய்துட்டு ஜெயிலுக்கு போயிட்டானேன்னு கவலைப்படுறான். இப்படியும் மனிதர்கள் இருக்கிறார்கள் இந்த உலகத்தில். அவ்வளவு பிற்போக்குத்தனமான புத்தி. காலம் காலமாக காதல் இருந்திருக்கிறது, காலம் காலமாக ஆணவ கொலைகள் நடந்து வருகின்றன, காலம் காலமாக இந்த கதையாடல்கள் சமூகத்திலே நீடிக்கிறது. இதற்கு திமுக மட்டுமே பொறுப்பு, அதிமுக மட்டுமே பொறுப்பு, சாதி சங்கங்கள் மட்டுமே பொறுப்பு, மதவெறி அமைப்புகள் மட்டுமே பொறுப்பு என்று நாம் சொல்லவில்லை. ஆனால் சமூகத்தில் நீடிக்கிற இந்த பிரச்சனைகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிற பிற்போக்கு சக்திகள் இருக்கிறார்கள் என்பதுதான் நம்முடைய குற்றச்சாட்டு. சாதி பெருமிதங்கள் பேசி பெற்ற பிள்ளையை, 10 மாதம் சுமந்த பிள்ளையை, பாலூட்டி சீராட்டி தாராட்டி வளர்த்த பிள்ளையை, ஆசை ஆசையாய் அங்கமெங்கும் முத்தம் கொடுத்து அள்ளி தூக்கி கொஞ்சி மகிழ்ந்த பிள்ளையை ஈவிரக்கம் இல்லாமல் வெட்டி படுகொலை செய்கிற கொடூரம்.
நஞ்சை கொடுத்து குடிக்க வைத்து வாயில் நுரைத்தல்ல துடித்து துடித்து சாவதை ரசிக்கிற குரூரம். இது மனநோயா இல்லையா? சாதியவாதிகள் அத்தனை பேரும் மனநோயாளிகள் தான். இதை நான் சொல்லவில்லை, புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார். அம்பேத்கர் பேசிய அரசியலை நாம் பேசுகிறோம். பெரியார் பேசிய அரசியலை பேசுகிறோம். ஐயன் திருவள்ளுவன் பேசிய அரசியலை பேசுகிறோம். மகாத்மா பூலே பேசிய அரசியலை பேசுகிறோம். மாவேதை கார்ல் மார்க்ஸ் பேசிய அரசியலை பேசுகிறோம். இந்த அரசியலை புரிந்து கொள்வதற்கே முடியாத மூடர்கள் எப்படி நாம் சொல்லுவதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் யாரும் காதலிக்க கற்றுக் கொடுக்கவில்லை. ஒருவன் சொல்லித்தான் காதலிக்க முடியும் என்று சொன்னால் அதை விட ஒரு பிற்போக்குத்தனம், முட்டாள்தனம் வேற எதுவும் இருக்க முடியாது. தம்முடைய சமூகத்து பிள்ளைகளையே கொச்சைப்படுத்தக்கூடிய அரசியல் தலைவர்கள், கட்சி தலைவர்கள், இவங்க டி ஷர்ட் போட்டு வராங்க, கூலிங் கிளாஸ் போட்டு வராங்க, ஜீன்ஸ் பேண்ட் போட்டு வராங்க, பிள்ளைகளை மயக்குகிறார்கள். என்ன ஜீன்ஸ் பேண்ட் போட்டா உங்க வீட்டு பிள்ளைங்க மயங்கிடுவாங்களா? கூலிங் கிளாஸ் போட்டா பிள்ளைகள் மயங்கி விடுவார்களா? அது அந்த பிள்ளைகளை எவ்வளவு கொச்சைப்படுத்துகிற செயல் இது. அந்த அளவுக்கு விளைவீனமானவர்களா பெண் பிள்ளைகள்? இதைத்தான் நாம் சுட்டி காட்டுகிறோம். நாம் எல்லாம் இந்துக்கள் என்று சொல்லுகிற பாஜகவினர், RSS காரர்கள் இந்த கவின் செல்வ கணேஷ் படுகொலையை பற்றி என்ன சொல்லி இருக்கிறார்கள்? கண்டித்திருக்கிறார்களா? தயவுகூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். இது எவ்வளவு கொடூரமான கொலை. இந்த யூடியூப்ல ஒருத்தர் சொல்றான், இந்த தம்பி கோபிய சுதாகர் சொல்றான், மிளகா பொடியை தூவிட்டு முதுகுல குத்துற மூதேவி, இத வீரன் யாரும் நீசன் கொடுக்கிறான், பில்டப் பண்றான். எவனே சொல்றான், செஞ்சவனே சொல்றான், மத்த எல்லாரும் பொங்கி எழறான். அவன் சொன்னதுல என்ன தப்பு? இது தமிழ்நாடு பூரா இதான் நடக்குது. பதுங்கி இருந்து கல்லால் அடிக்கிறதும், கருப்பங்காட்டுக்குள்ள ஒளிஞ்சிருந்து வந்து கூரையை கொடுத்துறதும், 100 பேர் 50 பேர் தனியா ஆயுதம் இல்லாம வர்றவனை மறிச்சு நாட்டு வெடிகுண்டு வீசி ஆயுதம் இல்லாமல் நிற்கிறவனை வெட்டி அதை பெரிய வீரன் காட்டுறதும், இதை விட கோழைத்தனம் வேறு எதுவும் இருக்க முடியாது. இதை விட கோழைத்தனம் வேறு எதுவும் இருக்க முடியாது. ஒரு விஷயத்துல காடுவெட்டி குருவை பாராட்டலாம். மஞ்சக்குப்பம் மைதானத்தில் பேசும்போது என் பேரை சொல்லி, டேய் வாடா, உன் ஆள்லாம் அழிச்சிட்டு வாடா. எங்க ஆள்லாம் அழிச்சிட்டு வரோம், 2 பேரும் மோதி பார்க்கலாமா அப்படின்னு கேட்டான். ஏதோ பேச தெரியாம பேசுறாரு, மெச்சூரிட்டி இல்லாம பேசுறாரு, பிற்போக்குத்தனமா பேசுறாரு அப்படின்னு நாம அதை வெட்டிட்டோம். அவ்வளவுதான் அவங்க தலைவர் அவருக்கு சொல்லிக் கொடுத்த அரசியல். ஏன்னா தாம் பிள்ளைய தலைவராகணும்னு பாக்குறாரு, காடு விட்டு குருவை ரவுடி ஆகணும்னு பார்த்தாரு. அதனால அவரை மாவீரன் சொன்னாரு, பிள்ளைய தலைவர்னு சொன்னார். ஒரு நாள் அன்புமணிய மாவீரன் அவர் சொன்னதே கிடையாது. ஏன்னா உசுப்பேத்துறது, இவரை மாவீரன் சொல்லிட்டு அவர் உசுப்பேத்திட்டு இருக்காரு. அவரு நம்முடைய ஐயாவே நம்மள மாவீரன் சொல்லிட்டாரு. பண்டார பையல, நான் என்ன சாதினே அவருக்கு தெரியல, என் சர்டிபிகேட்ல என்ன இருக்குங்கிறது அவருக்கு தெரியல. நம்ம தம்பி திருமாவளவன் ஒருத்தர் தான், அவர் உள்ளபடியே வள்ளுவ பண்டாரம், அதை எவனோ சொல்லிட்டான் போடுறது. இப்படிதான் பேசுறாங்க, நாம அதெல்லாம் கண்டுக்கல. பேச தெரியாம பேசுறாங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்த அரசியல் அவ்வளவுதான். அவங்க தலைவர்கள் அப்படிதான் அவங்களை வளர்த்து இருக்கிறாங்க, கண்டுக்கல. ஆனா அவர் அந்த இடத்துல சொன்னார், 2 பேரும் மோதிக்கலாம் வாங்கன்னு ஒரு டேட்டு குறிக்க சொன்னார், ஒரு இடத்தை குறிக்கணும்னு சொன்னார். அது கரெக்ட், பரவாயில்ல. அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு அறம் இருக்கிறது. பதுங்கி இருந்து வெட்டுறது, திடீர்னு வாரு மச்சான் வாடா அங்க போறாங்க அழைச்சிட்டு போய் திடீர்னு எடுத்து வெட்டுறது, உடனே மியூசியம் இருக்கிறதுனா அது எப்படி? அதுதான் அந்த யூடியூபர் சொல்றான். இந்த அளவுக்கு விவாதம் இன்றைக்கு சமூக ஊடகங்களில் நடப்பதற்கு சிறுத்தைகளின் எழுச்சிதான் காரணம். தோழர்களே, விடுதலை சிறுத்தைகளின் எழுச்சிதான் காரணம்.
அதை பொறுத்துக்க முடியாம தான் எல்லாம் வந்து நாம தான் சொல்லி கொடுத்து இவங்கெல்லாம் நீங்க போய் செய்யுங்கன்னு சொன்ன மாதிரி நம்ம மேல அபாண்டமான பழி போடுறாங்க. ஒரே ஒரு வார்த்தை அப்படி எங்கேயாவது நம்ம பேசியிருக்கிறோமா? அவங்களால ஆதாரம் காட்ட முடியுமா? எவ்வளவு பெரிய அபாண்ட பழிய என் மேல போட்டாங்க தெரியுமா தொடக்க காலத்துல? ஏன் நீங்கெல்லாம் என் பின்னால அணிதிரழுவதுதான் அவர்களுக்கு பிரச்சனை. எங்க போனாலும் 10,000 பேர் திரளுகிறார்கள். நேற்று அரூர்ல கிட்டத்தட்ட ஒரு மாநாட்டுக்கு திரளுவது போல் ஏறத்தாழ 40-50,000 இளைஞர்கள் திரண்டார்கள். ஒரு ஹீரோ போனாதான் அப்படி கூட்டம் கூடும். திருமாவளவன் எந்த படத்திலும் பெருசா ஹீரோவோ வரலையே. எப்படி ராத்திரி 12 மணி வரலும் 1 மணி வரலும் கூட்டம் கலையில? இதுதான் பிரச்சனையா உங்களுக்கு? இதுதான் பிரச்சனை. மக்களிடம் ஏற்பட்டுள்ள இந்த எழுச்சி, விழிப்புணர்வு, காலம் காலமாக அடக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் ஒன்று கூடுவதும், அடக்கப்பட்டவர்கள் ஆயுதம் ஏந்துவதும் காலத்தின் கட்டாயம் என்று நான் தொடக்க காலங்களில் மேடைகளில் முழங்குவேன். நான் சொல்லுவதால் இவர்கள் எழுச்சி பெறவில்லை, வரலாறு எழுச்சி பெற வைக்கிறது. மீட்சி பெறுவதற்கான எழுச்சி, அதிகாரத்தை நோக்கிய எழுச்சி. நீங்களே ஆட்சி கட்டில் உட்கார்ந்துருப்பீங்க, நாங்க வந்து ஓட்டு போட்டு போகணுமா? இதுதானா மக்கள் அந்த எழுச்சி ஏற்படாதா? அதுதான் ஏற்படுது. எனவே விடுதலை சிறுத்தைகளின் மீது அபாண்டமான பழியை சுமத்துகிறார்கள், அவதூறு பரப்புகிறார்கள். 2 நாளா நான் எம்ஜிஆரை வந்து அவமதிச்சு பேசிட்டேன். எம்ஜிஆர் அவர்களை என்னை போல் யாரும் பாராட்டி இருக்க முடியாது. ஜெயலலிதா அம்மாவை மிக வெளிப்படையாக பல சந்தர்ப்பங்களில் நான் அவருடைய துணிச்சலை பாராட்டி இருக்கிறேன். அதிமுக என்கிற கட்சி அழிந்துவிடக் கூடாது, அது வலுவாக இருப்பதுதான் நல்லது. அதிமுக இருந்ததால் தான் இங்கே தேசிய கட்சிகள் வளர முடியாமல் போனது. எம்ஜிஆர் இருந்ததனால், ஜெயலலிதா அம்மையார் இருந்ததனால் தான் இங்கே பாஜக போன்ற தேசிய கட்சிகள் காலூன்ற முடியவில்லை. எனவே பாஜகவுடைய சூது சூழ்ச்சிக்கு பலியாகாமல் அதிமுக தனித்து இயங்கி தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் தமது செல்வாக்கை என்று நான் பலமுறை பேசியிருக்கிறேன். நிறைய பேர் அப்படியே என்ன திட்டுவாங்க, திமுக கூட்டணியில் இருக்கிறாரு, அந்த பக்கம் அதிமுகவுக்கு இவர் வாழ்த்து சொல்றாரு, என்னையா இவர் அரசியல் பண்றாரு அப்படின்னு விமர்சனம் பண்றவங்க உண்டு. டிஎம்கே ஐடி விங்கிலே என்ன கடுமையா கேலி பண்ணி மீம்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்க. எடப்பாடிக்கு வாழ்த்து சொன்னப்போ, அதிமுகவுக்கு வாழ்த்து சொன்னப்போ, நான் ஏதோ கணக்கு போட்டு அதிமுக கூட்டணி போறதுக்காகத்தான் சொல்றேங்கிற மாதிரி. இப்படி கிடையாது. அதிமுகவும் இங்கே பலமாக இருந்தால்தான் பாஜக போன்ற பிற்போக்கு சக்திகள் தமிழ்நாட்டிலே வளர முடியாது. எம்ஜிஆர் மட்டும் அந்த நேரத்தில் உருவாகாமல் இருந்திருந்தால் திமுக காங்கிரஸ் என்கிற அந்த இருமுனை போட்டி தான் தொடர்ந்து நீடித்திருக்கும். இப்ப திமுக தோற்கிற போதெல்லாம் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்திருக்கும். காங்கிரஸ் ஆட்சி இருக்கிற மாநிலங்களில் பிஜேபி எளிதாக ஆட்சிக்கு வந்துவிடும். இதுதான் தேசிய கட்சி. தேசிய கட்சிக்கு எதிராக விமர்சனம் வைக்கிற போது வளர்ந்து விடும். இப்ப ஏன் கர்நாடகாவில் பிஜேபி வளர்ந்ததுன்னா அங்க காங்கிரஸ் வெர்சஸ் பிஜேபி, அவ்வளவுதான் கட்சி, வேற கட்சி கிடையாது. மதசார்பற்ற ஜனதா தளம் வளர்ந்திருந்தால் அங்க மதசார்பற்ற ஜனதா தளத்துக்கும் இன்னொரு மாநில கட்சி வளர்ந்திருந்தால் அது 2 பேருக்கு இடையிலான போட்டியா மாறி இருக்கும். ஒரு கட்சி காங்கிரஸ்ங்கிற தேசிய கட்சி, அதற்கு மாற்றாக பிஜேபி என்கிற தேசிய கட்சி வளர்ந்துருச்சு. அதே போல ஆந்திராவிலே தெலுங்கானாவிலே பார்த்தால் மாநில கட்சி வளர்ந்திருக்கிறது, ஆனால் போட்டி மாநில கட்சி வளரவில்லை. போட்டி மாநில கட்சி வளராத இடங்களிலே ஒரு தேசிய கட்சி தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும். தமிழ்நாட்டிலே திமுகவுக்கு வலுவாக அதிமுக என்கிற 2 மாநில கட்சிகள் இருந்ததனால் தான் காங்கிரசும் வளர முடியவில்லை, பிஜேபியும் வர முடியவில்லை. இந்த கணக்கு அடிப்படையில் தான் நான் வந்து அதிமுக நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க, உங்களை லூஸ் பண்ணிக்காதீங்க, பிஜேபிக்காரன் உங்களை ஏமாத்தி உங்க ஓட்டை பூரா அவன் வாங்கிட்டு போயிடுவான், உங்க ஜனங்களை பூரா அங்க இழுத்துட்டு போயிடுவான், மதம் சாதி உணர்வை தூண்டி 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 உங்களை விட சிறப்பா பேசி நாமெல்லாம் இந்துக்கள் என்று சொன்னாங்கன்னா உங்க ஆட்கள் பூரா அங்க போயிடுவாங்க, உங்க ஓட் பேங்க் வந்து லூஸ் ஆகிட்டே போகும், எரோட் ஆகிட்டே போகும், அதனால அங்க சேராதீங்கன்னு சொல்லியிருக்கிறேன். நான் கலைஞருடைய நினைவேந்தல் கூட்டத்தில் நான் பேசுகிற போது என்ன சொன்னேன் என்றால்,
கருணாநிதி எதிர்ப்பு என்பதே தமிழ்நாட்டு அரசியலின் மையப்பொருளாக கடந்த 50-60 ஆண்டுகளாக இருக்கிறது. எம்ஜிஆரும் கருணாநிதி எதிர்ப்பை தான் முன்வைத்தார், ஜெயலலிதா கருணாநிதி எதிர்ப்பை முன்வைத்தார், ராமதாஸ் கருணாநிதி எதிர்ப்பை முன்வைத்தார், வைகோ கருணாநிதி எதிர்ப்பை தான் முன்வைத்தார், விஜயகாந்த் கருணாநிதி எதிர்ப்பை தான் முன்வைத்தார். இந்த திருமாவளவனும் கருணாநிதி எதிர்ப்பை முன்வைத்துதான் தொடக்க காலங்களில் அரசியல் செய்திருக்கிறோம். இதை நான் பேசினேன், சுய விமர்சனமாக பேசியிருக்கிறோம். இப்ப கருணாநிதி எதிர்ப்பு இதை முன்வைக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு விஜயும் வந்து அதை தான் சொல்றாரு, திமுகவை ஒழிச்சு கட்டுறோம். அது கிட்டத்தட்ட கருணாநிதி எதிர்ப்பு தான். ஆனா இது இந்த 50 ஆண்டு கால அரசியலில் அந்த திமுகவை உருவாக்கிய அண்ணாவை பற்றியோ அதிலிருந்து உருவான எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களை பற்றியோ பெரிதாக யாரும் விமர்சிப்பதில்லை, கடுமையாக யாரும் விமர்சிப்பதில்லை. அவர் மீது என்னென்ன குற்றச்சாட்டு சொல்ல முடியுமோ அத்தனை குற்றச்சாட்டுகளையும் இங்கே சொல்ல முடியும். கலைஞர் மீது என்னென்ன விமர்சனங்களை சொல்ல முடியுமோ அத்தனை விமர்சனங்களையும் இங்கே சொல்ல முடியும். ஆனால் யாரும் எதிர்ப்பதில்லை. பெரியாருக்கு அடுத்து கடுமையாக மூர்க்கமாக ஒருவர் எதிர்க்கப்பட்டார் என்று சொன்னால் அது கருணாநிதி என்பதுதான், கலைஞர் என்பதுதான் என்று அந்த கூட்டத்திலே பேசினேன். அப்ப சொல்லும்போது எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மையாரை கொண்டு வந்தார். அதனால் ஜெயலலிதா அம்மையார் சட்டமன்றத்திலேயே நான் ஒரு பாப்பாத்தி தான் என்று கிளைம் செய்து கொண்டார். ஒரு திராவிட இயக்கத்திலே பார்ப்பன சமூகத்தை சார்ந்த ஒரு தலைமை உருவாவதற்கு அவர் இடம் கொடுத்து விட்டார் என்று சொன்னேன். இதுல என்ன தவறு இருக்கிறது என்று எனக்கு புரியவில்லை. மற்றபடி அவர்களை குறைத்து மதிப்பிட்டோ அவமதித்தோ பேசும் நோக்கம் நமக்கு கிடையாது. திமுக கூட்டணியிலே கூடுதல் இடம் பெறுவதற்காக பேசுகிறோம் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். அந்த கணக்கெல்லாம் எனக்கு போட தெரியாது. அப்படியெல்லாம் எனக்கு பேசணுங்கிற அவசியமும் இல்லை. இன்னைக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டமே தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வைக்கிற ஆர்ப்பாட்டம் தான். எங்களுக்கு இதுல கான்ட்ராடிக்ஷன் கூட உருவாக முடியும். ஏன்னா அவங்களுக்கு நாங்க நெருக்கடி கொடுக்கிறோம். நீ அரசாங்கம் உங்க கையில இருக்கு, நீங்க தான் சட்டம் இயற்றணும். நான் வெறுமனே மத்திய அரசாங்கமே ஏற்றினால் போதும் அப்படின்னு நான் நிறுத்திக்கல. ஒன்றிய அரசு தான் சட்டம் இயற்றணும். சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன், யூனியன் கவர்மெண்ட்டுக்கு அவன் டைரக்ஷன் கொடுத்திருக்கிறான். விரைவில் நீ வந்து ஆணவ கொலையை தடுப்பதற்கு சட்டம் இயற்று என்று வழிகாட்டி இருக்கிறான். இது ஒன்றிய அரசுக்கும் உள்ள பொறுப்பு. ஆனா உங்களுக்கு அதிகாரம் இருக்கிற போது நீங்க ஏன் செய்யக்கூடாது? இந்தியாவிலேயே சுயமரியாதை திருமணங்கள் செல்லும் என்று சட்டம் இயற்றிய முதல் மாநிலம் தமிழ்நாடு தானே. இந்த திருமணம் செல்லும் என்று சட்டம் இயற்றினால் யாராவது மற்ற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எதிராக பார்ப்பார்கள் என்று கவலைப்பட்டிருந்தால் இந்த சட்டம் வந்திருக்குமா? அண்ணா கொண்டு வந்தார். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்று கோவிலின் கருவறைக்குள்ளே எல்லா சாதிக்காரர்களும் போகலாம் என்கிற சட்டத்தை கொண்டு வந்தார் கலைஞர் தானே. அப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்தால் மற்ற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் எதிராக போய்விடுவார்கள் என்று அவர் கவலைப்பட்டிருந்தால், அச்சப்பட்டிருந்தால் அந்த சட்டம் வந்திருக்குமா? அண்ணாவுக்கு இருந்த துணிச்சல், கலைஞருக்கு இருந்த துணிச்சல் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கும் வேண்டும் என்று சொல்லுகிற ஆர்ப்பாட்டம் தான் இந்த ஆர்ப்பாட்டம். இது வெறும் எஸ்சி பிரச்சனை அல்ல. ஆணவ கொலைகள் என்பது எஸ்சியை சார்ந்தவர்கள் மட்டும் கொல்லப்படுவதில்லை, எஸ்சி அல்லாதவர்களும் கொல்லப்படுகிறார்கள். தம்பி சொன்னார்ல, திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த ஆறுமுகமங்கலம் கவின் செல்வ கணேஷ் கொல்லப்பட்ட அதே வாரத்தில் பள்ளிக்கூடத்து மாணவர்களுக்குள்ள சண்டை. ஒருத்தன் போய் இன்னொரு மாணவன் அடிக்கிறான், வெட்டுறான். ஏன்டான்னா என் சிஸ்டரோட நீ இப்படி பேசலாம், சந்தேகப்படுறான், லவ் பண்றாங்களோ. அடிச்சவன் பிசி, அடி வாங்கினவனும் பிசி. கொலையே அப்படி நடந்திருக்கிறது. திவ்யா இளவரசன் பிரச்சனை தருமபுரியில் நடந்து கொண்டிருந்த போதே அங்கே ஒரு கவுண்டர் வன்னியர் சமூகத்தை சார்ந்த ஆணும் பெண்ணும் காதலித்ததில் ஒருவன் கொலை செய்யப்பட்டான். கொல்லப்பட்டவன் கவுண்டர் என்று கருதுகிறேன். பெண்ணு வந்து வன்னியர் பெண்ணு அல்லது வன்னியர் பையனா இருக்கும் நினைக்கிறேன், ஏதோ நினைவில்லை. அது யாரும் எஸ்சி கிடையாது, தலித் கிடையாது, பட்டியல் சமூகத்தை சார்ந்த இளைஞர் இல்லை. நம்முடைய கட்சியின் சார்பில் அதற்கு நிவாரணம் கொடுத்தோம். ஆந்திராவிலே ஒரு பெண்மணி ஒரு பெண்மணியை விரும்பிய பையன் மாணவன் இளைஞன் கொல்லப்பட்டான். நான் இங்கிருந்து அங்க போய் அந்த குடும்பத்தை பார்த்து 1 லட்சம் ரூபாய் நிதி கொடுத்துட்டு வந்தேன். அவங்க யாருன்னு நமக்கு தெரியாது, நம்ம கட்சி கிடையாது.
இந்தியா முழுவதும் இது போன்ற சம்பவங்கள் நடக்கின்றன. எஸ்சிபிசி என்ற நிலையில் மட்டுமல்ல, பிசி எம்பிசி, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடையிலேயும் இந்த கொலைகள் நடக்கின்றன. எனவே ஆணவ கொலை என்பது ஒரு சாதி பிரச்சனை அல்ல, ஒட்டுமொத்த சமூக பிரச்சனை. ஆணவ கொலைகள் என்பது தலித்துகளுக்குரிய பிரச்சனை அல்ல, ஒட்டுமொத்த தேசிய பிரச்சனை. ஆணவ கொலை என்பது 21ஆம் நூற்றாண்டில் நிகழும் காட்டுமிராண்டித்தனம். ஆணவ கொலை என்பது மனித நாகரிகத்திற்கு எதிரானது. ஆணவ கொலை என்பது முட்டாள்தனமான, மூர்க்கத்தனமான கொடூரம். இந்த கொடூரத்தை கட்டுப்படுத்த வேண்டிய, தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு சமூக அக்கறை உள்ள அனைவருக்கும் உண்டு. அனைவருக்கும் உண்டு. ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையுள்ள, சமூக நீதியின் மீது நம்பிக்கையுள்ள அனைவரும் சேர்ந்து உரத்து குரல் எழுப்ப வேண்டிய நேரம் இது. முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் கூட்டம் போட்டு அனைத்து சமுதாய பேரியக்கம் என்கிற பெயரிலே கூட்டம் போட்டு திருமாவளவனை ஏன் என்று விட்டு வைத்திருக்கிறீர்கள் என்று பேசக்கூடிய அளவுக்கு எனக்கு எதிரான ஒரு வெறுப்பு அரசியல் இங்கே விதைக்கப்பட்டது. ஏதோ நான் தான் தமிழ்நாட்டில் நடக்கிற காதலுக்கெல்லாம் காரணம் என்பதை போல, காதல் திருமணங்கள் என்பதை போல, தலித் அல்லாத சமூகத்தினிடையே தலித் அல்லாதார் பேரியக்கம், பெரியார் பார்ப்பனர் அல்லாதார் இயக்கத்தை கண்டார். அந்த பெரியார் பிறந்த மண்ணில் தலித் அல்லாதார் இயக்கம் இங்கே உருவானது. அதற்கு பிறகுதான் இப்படி கொடூரங்கள் எல்லாம் அடுத்தடுத்து அடுக்கு அடுக்காக அரங்கேறிக்கொண்டே இருக்கின்றன. தோழர்களே, தமிழ்நாடு அரசு, நாங்கள் அங்கம் வகிக்கிற திமுக கூட்டணியின் அரசு, திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு, நாங்கள் கூட்டணியில் இருந்தாலும் ஆணவ கொலைகளை கண்டித்து ஆர்ப்பாட்டங்களை நடத்துகிறோம். சில பேர் வேங்கவேலுக்கு என்ன செய்யணும்னா முதல் ஆளா போய் நின்னதே திருமாவளவன் என்பது கூட தெரியாத மூடர்கள் பேசுகிறார். எல்லாம் 31ஆம் தேதி ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு இருக்கிற போது நான் 5000 பேரை திரட்டி வைத்து புதுக்கோட்டையிலே அந்த கொடூரத்தை கண்டித்தேன். 3வது நாள் 31ஆம் தேதி, 27ஆம் தேதி அந்த சம்பவம் நடக்குது, டிசம்பர் மாதம். 31ஆம் தேதி மாலை புதுக்கோட்டை நகரத்தில் 5000த்துக்கும் மேற்பட்ட சிறுத்தைகளை திரட்டி நான் ஆர்ப்பாட்டம் நடத்தினேன். அப்போதும் எனக்கு மனநிறைவு ஏற்படாததால் பிறகு 2-3 வாரங்களுக்கு பிறகு அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் அதே பிரச்சனைக்கு ஆர்ப்பாட்டங்களை நடத்தினோம். நான் சென்னையிலே பங்கேற்றேன். அதன் பிறகு ஒரு முறைக்கு பல முறை முதலமைச்சரை சந்தித்து மனு கொடுத்து வலியுறுத்தினோம். விடுதலை சிறுத்தைகள் தலையீட்டுக்கு பிறகுதான் அது சிபிசிஐடி விசாரணைக்கு மாறியது. கடைசியில் புலன் விசாரணையில் அவர்கள் எடுத்த முடிவிலே நமக்கு உடன்பாடு இல்லை, அதை ஏற்க முடியாது என்பதையும் முதல்வரிடத்திலே நாம் அழுத்தி சொல்லி இருக்கிறோம். அது வேறு. ஆனால் கூட்டணியில் இருக்கிறோம் என்பதற்காக நாம் விட்டுவிடவில்லை. பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நின்று குரல் கொடுப்பதுதான், முதல் குரல் கொடுப்பதுதான் சிறுத்தைகளின் கடமை. அப்படித்தான் நீண்ட காலமாக செயல்பட்டு வருகிறோம். பாதிக்கப்படுகிறவர்கள் யாராக இருந்தாலும் அந்த களத்தில் முதலில் நிற்பது சிறுத்தைகள். அது ஈழத்தமிழர் பிரச்சனையாக இருந்தாலும், மாணவர்கள் பிரச்சனையாக இருந்தாலும், சிறுபான்மையினரின் பிரச்சனைகளாக இருந்தாலும், நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் தொடர்ந்து குரல் எழுப்பக்கூடிய துணிச்சல் வாய்ந்த இயக்கம் மக்கள் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. கூட்டணியில் எங்க வகிக்கிறோம் என்பதற்காக நாம் எந்த அநீதியையும் வேடிக்கை பார்க்கவில்லை. நெல்லையிலே தொடர் படுகொலைகளை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். இந்த ஆர்ப்பாட்டம் அல்ல, அதற்கு முன்பு நாமக்கல்லிலே பரமசிவம் படுகொலையை கண்டித்து பெருந்திரள் ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். ஓசூர் அருகே தென்கனிக்கோட்டையில் அந்த வட்டாரத்தில் நடக்கிற தொடர் படுகொலைகளை கண்டித்து எனது தலைமையில் ஆர்ப்பாட்டங்களை நடத்தினோம். இதையெல்லாம் திமுக அரசு இருக்கிற போதே, அந்த கூட்டணியில் நாம் இருக்கிற போதே நாம் நடத்திய ஆர்ப்பாட்டங்கள். 4 நாட்களுக்கு முன்பு தூய்மை பணியாளர்களின் போராட்டத்தில் நள்ளிரவு 12 மணிக்கு மேல் போய் அந்த மக்களை பார்த்து ஆற்றுப்படுத்திவிட்டு அடுத்த நாள் முதலமைச்சரை சந்தித்து தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளை எடுத்து வைத்தோம்.
திமுகவை ஆவேசமா கண்டிச்சாதான் அது போராட்டம், கடுமையாக விமர்சித்தால் தான் அது போராட்டம். முறைப்படி கண்டிக்கிறோம், முறைப்படி முதலமைச்சரை சந்திக்கிறோம், முறைப்படி உரிய அழுத்தத்தை தருகிறோம். அந்த துணிச்சல் கூட்டணிக்குள்ளேயே இருக்கிற சிறுத்தைகளுக்கு இருக்கிறது என்பதை உணர முடியாத கும்பல் காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிற இந்த இயக்கத்தை எப்படியாவது வீழ்த்திவிட வேண்டும் என்று எண்ணுகிற பொறாமை நோய்க்கு ஆளாகி இருக்கிற கும்பல் நமக்கு எதிரான அவதூறுகளை பரப்புகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் நாங்கள் அங்கம் வகிக்கிறோம் என்றாலும் கூட மக்கள் பாதிக்கப்படுகிற போது இந்த அரசுக்கு உரிய நேரத்தில் நாங்கள் எந்த முறையில் அழுத்தம் கொடுக்க வேண்டுமோ அந்த முறையில் அழுத்தம் கொடுக்கிறோம். கண்டனம் தெரிவிக்க வேண்டுமோ கண்டனம் தெரிவிக்கிறோம். போராட வேண்டுமோ போராட வேண்டிய நேரத்தில் போராடுகிறோம். இந்த போராட்டத்தில் நான் சென்னையிலும் கலந்து கொண்டேன். நேற்று அரூரிலும் கூட இந்த பிரச்சனை குறித்து விரிவாக நான் பேசியிருக்கிறேன். நெல்லையிலும் இந்த ஆர்ப்பாட்டத்திலே நான் கலந்து கொண்டேன். இன்றைக்கு பெரம்பலூரிலும் இந்த ஒரே பிரச்சனைக்கான ஆர்ப்பாட்டத்தில் நான் கலந்து கொண்டு பேசுகிறேன். சும்மா தம்பி நீங்க நடத்துங்க அப்படின்னு நான் எங்கேயோ போய் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்துக்கல. இப்போதோ எப்போதோ என்கிற அளவுக்கு கவலைக்கிடமான நிலையில் என்னுடைய சின்னம்மா மருத்துவமனையிலே மிகவும் ஆபத்தான நிலையிலே இருக்கிறார். சுயநினைவு இல்லாமல் கிடக்கிறார். ஆனாலும் நான் உங்களோடு களத்தில் நிற்கிறேன். மக்களின் பிரச்சனை முதன்மையானது, இந்த கோரிக்கை முதன்மையானது. இன்றைக்கு ராகுல் காந்தி தலைமையில் நடைபெறுகிற இந்த பேரணியில் நான் பங்கேற்க வேண்டும், போக முடியவில்லை. 7ஆம் தேதி இதற்கென்றே அவர் தனியே இரவு உணவுக்காக அழைத்திருந்தார். அவரே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்னுடைய இல்லத்தில் டின்னருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறேன், கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். நான் அந்த நிகழ்வை கூட பங்கேற்காமல் தள்ளி வைத்து விட்டு அல்லது பங்கேற்காமல் விட்டுவிட்டு தவிர்த்து விட்டு இன்றைக்கு உங்கள் முன்னால் தான் இருக்கிறேன். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திராவிட பாரம்பரியத்தில் இருந்து வந்த தலைவர். பெரியார், அண்ணா, கலைஞர் ஆகியோரின் அரவணைப்பில் வளர்ந்த தலைவர். இது போன்ற பிரச்சனைகளை எப்படி அணுக வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். அந்த நம்பிக்கை உள்ளது. ஆகவே லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் முதலமைச்சருக்கு விடுக்கிற வேண்டுகோள், உங்கள் காலத்தில் தான் இத்தகையதொரு சட்டத்தை கொண்டு வர முடியும். இந்த சட்டத்தை கொண்டு வருவதன் மூலம் தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில், ஏன் இந்திய அரசியல் வரலாற்றில் மிகவும் முக்கியத்துவ தலைமையாக நீங்கள் பரிணாமம் பெற முடியும். முக்கியத்துவம் பெற்ற ஒரு தலைமையாக பரிணாமம் பெற முடியும். பிற மாநிலங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு முன்மாதிரி அரசை நீங்கள் நடத்துகிறீர்கள் என்று வரலாறு பதிவாகும். இது தலித் மக்களுக்கான பாதுகாப்பு என்று இதை சுருக்கி பார்க்க கூடாது. ஒட்டுமொத்த சமூகங்களுக்கு பாதுகாப்பு, காதல் திருமணங்கள் செய்து கொள்ளக்கூடிய தம்பதியினருக்கு பாதுகாப்பு, அதனால் தனித்து விடப்படக்கூடிய அந்த இணையர் அனைவருக்குமான பாதுகாப்பு உச்சநீதிமன்றம் பரிந்துரைத்திருக்கிறது. இந்திய மகளிர் ஆணையம் பரிந்துரைத்திருக்கிறது. இந்திய சட்ட ஆணையம் பரிந்துரைத்திருக்கிறது. உயர்நீதிமன்ற நீதிபதி ராம சுப்பிரமணியம் இப்படி ஒரு சட்டம் தேவை என்று தீர்ப்பளித்திருக்கிறார். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மாநிலங்களவையிலே இது போன்ற ஒரு சட்டம் தேவை என்று அவரே ஒரு சட்ட மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறார். மக்களவையிலும் இது போல ஒரு தனிநபர் மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ராஜஸ்தான் மாநிலம் பிற்போக்கான மாநிலம் தான். அந்த மாநில அரசு இதற்காக ஒரு சட்டத்தை இயற்றி இருக்கிறது. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தனிநபர் மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது.
விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்களை சந்தித்து ஒரு முறைக்கு 2 முறை கோரிக்கை மனு கொடுத்திருக்கிறோம். ஆக விடுதலை சிறுத்தைகள் மட்டும் எழுப்புகிற கோரிக்கை அல்ல, முற்போக்கு ஜனநாயக சக்திகள் அனைவரும் எழுப்புகிற கோரிக்கை. தேசிய மகளிர் ஆணையமே இப்படி ஒரு மசோதாவை இப்படித்தான் சட்டம் இருக்க வேண்டும் என்று தயாரித்து கொடுத்திருக்கிறது. 2012 வழங்கியிருக்கிறது. சக்தி வாகினி என்ற அமைப்பு தொடுத்த வழக்கிலே உச்சநீதிமன்றம் 2018 விரிவான தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. அந்த சட்டம் இருந்தால் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள் என்று பாதிக்கப்படுகிற மக்கள் கோரிக்கை வைக்க முடியும். இல்ல ஏற்கனவே சட்டம் இருக்கு, ஐபிசி என்கிற பிஎன்எஸ்ஏ போதும். இப்ப பிஎன்எஸ் அதை மாத்திட்டாங்க, பாரத் நியாய சம்ஹிதா அப்படின்னு அது பேரை மாத்திட்டாங்க வடமொழியில. ஐபிசி இந்தியன் பீனல் கோடு அப்படின்னு இருந்துச்சு, இந்தியன்கிறத இந்தியா, அத பாரத் மாத்திட்டாங்க. தண்டனை சட்டம் அப்படிங்கறத நியாய சம்ஹிதா என்று மாற்றிவிட்டார். சட்டத்தின் பெயரை மாற்றிவிட்டார்கள். அதுபோல இந்த நாட்டின் பெயரை மாற்ற அவர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு இந்தியாங்கிற பேர்ல உடன்பாடு கிடையாது, பாரத்ங்கிற பேர்ல உடன்பாடு கிடையாது. ஹிந்துஸ்தான் இல்லனா இந்து ராஷ்டிரா, இது ரெண்டுல ஒண்ணு வைக்கணும் நாட்டுக்கு பேர். அதுதான் பிஜேபி விருப்பம். இதை வரவிடாம தடுத்தது யார் தெரியுமா? இப்படி மதத்தின் பெயரால் ஒரு தேசத்தின் பெயரை சூட்டுவதற்கு, ஒரு அரசை அமைப்பதற்கு தடையாக இருந்தது யார் தெரியுமா? புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்தான். அவங்களுடைய உண்மையான எதிரி, முதல் எதிரி அம்பேத்கர் தான். வெளியே சொல்ல மாட்டாங்க. அம்பேத்கர் சிலைக்கு வந்து மாலை போடுவாங்க. இந்த கான்ஸ்டிடியூஷன் தான் அவங்களுக்கு பெரிய பேரியரா இருக்கு, தடையா இருக்கு. ஆனா அதை வெளியே சொல்ல மாட்டாங்க. அதுதான் அவங்களுடைய டாக்டிக்ஸ், தந்திரம், புத்தி. இத்தனை அமைப்புகள் இந்த சட்டம் தேவை என்று சொல்லுகிற போது ஏற்கனவே இருக்கிற ஐபிசி போதும் அல்லது பிஎன்எஸ்எல் போதும், பிஎன்எஸ் என்று சொல்லுவது ஏற்புடையதல்ல. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க பல புதிய சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கின்றன. திருமார்பன் தான் சொன்னார் என்று கருதுகிறேன். நிர்பயா, நிர்பயான்னா பயம் இல்லாதவள் பேரு. பாதிக்கப்படுகிற பெண்கள் பேரை வெளியே சொல்லக்கூடாதுன்னு சட்டம். இந்த பெண் பாதிக்கப்பட்டா, நந்தினி இப்படி கொடூரமா பல பேர் சேர்ந்து கூட்டு வல்லுறவு செய்து கொலை செய்தார்கள் அப்படின்னு பேரை சொல்லக்கூடாது, ஊரை சொல்லக்கூடாது, அவங்களை அடையாளப்படுத்தக்கூடாது. அது அந்த குடும்பத்திற்கு அவமானம். அதனால அந்த பெண்ண பேரு அது கிடையாது. நிர்பயா, பயம்னா அச்சம், நிர்பயம்னா பயம் இல்லாதவள் அப்படின்னு அவனா ஒரு பேரை வச்சு அந்த பெண்ணுக்கு அதன் பேர்ல ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறான். குடும்பத்தில் மாமனாரோட சண்டை, மாமியாரோட சண்டை, நாத்தனாரோட சண்டை, கொழுந்தனோட சண்டை, மருமகளை அடிக்கிறான், வெட்டுறான், குத்துறான், தினமும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற தடுக்கிறதுக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ், அதை தடுக்கிறது ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறான். குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம். டவுரி வாங்கி கொலை செய்யறான், ஏற்கனவே இருக்கிற ஐபிசி போதும் நினைக்கல, டவுரிக்கு தனியா சட்டம். வேலை செய்யற இடங்களை பெண்களை வந்து ரொம்ப ஈஸியா கையாளுவாங்க, சீண்டுவாங்க. அங்க வரியா இங்க வரியான்னு கேட்பான். இதை செஞ்சு முடிக்கணும்னா நீ எனக்கு ஒத்துழைக்கணும். இது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். இதை தடுக்கிறது தனி சட்டம். ஐபிசி இருக்கு போதும் அப்படின்னு விடல. இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக சிறப்பு சட்டங்கள் நிறைய உண்டு. அந்த வரிசையில் தான் ஏற்கனவே வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருந்தாலும், ஏற்கனவே ஐபிசி என்கிற பிஎன்எஸ் இருந்தாலும், ஆணவ கொலை என்பது தேசிய அளவிலான பிரச்சனை. இதற்கு தனி சட்டம் தேவை. அதைத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்துகிறது. கவின் செல்வ கணேஷ் பிரச்சனையிலிருந்து மட்டும் இதை நாம் பேசவில்லை. தேர்தல் அரசியலுக்கு வராத காலத்தில் இருந்து இந்த பிரச்சனையை பேசிக் கொண்டிருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இன்னைக்கெல்லாம் நம்ம தேர்தல் அரசியலே வேண்டான்னு இருந்த நேரம். இன்னைக்கு பேசினா எல்லாம் சீட்டுக்காக பேசுறான், 2 சீட்டுக்கு பேசுறான், 3 சீட்டுக்கு பேசுறான்றான். அவ்வளவு காழ்ப்புணர்ச்சி. இவன் மட்டும் தாக்கு பிடிச்சு நிக்கிறானே, இவன் கூட வந்தவன் பூரா காணாம போயிட்டான், காலியா போயிட்டான், ஒண்ணும் இல்லாம போயிட்டான். இவன் மட்டும் இன்னும் தாக்கு பிடிச்சு அரசியல நிக்கிறானேங்கிற பொறாமை.
நாம புறப்பட்ட காலத்துல எவ்வளவு பேர் புறப்பட்டாங்க, இப்ப எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல, அட்ரஸ் தெரியல. சில பேர் கட்சியை கழிச்சிட்டு வேற கட்சியோட போயிட்டாங்க. சில பேர் 5000 4000 ஓட்டோட சுருங்கி கிடக்குறாங்க. விடுதலை சிறுத்தைகள் நாளுக்கு நாள் அங்குலம் அங்குலமாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது. மாயாவதி அம்மையாருக்கு பிறகு, ராம்விலாஸ் பாஸ்வானுக்கு பிறகு இந்தியாவிலேயே ஒரு கட்சி மாநில கட்சி என்கிற அந்தஸ்தை பெற்றது என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். அகில இந்திய அளவிலேயே எவ்வளவு அவதூறுகள், எவ்வளவு அவதூறுகள், எவ்வளவு அவதூறுகள், அவ்வளவு கடுமையா இவன் தான் காரணம், இவன் தான் காரணம், இவன் தான் காரணம் என்று அபாண்டமான அவதூறுகளை பரப்பினார்கள். இங்கிருந்து ஓடின சில புறம்போக்குகளை வைத்துக் கொண்டு எக்கச்சக்கமான விமர்சனங்கள், பொறுக்கி தின்னுகிற பிழைப்புவாதிகள், இங்க போனா பொழைச்சிக்கலாம் அங்க போனா பொழைச்சிக்கலாம் நினைக்கிற சராசரி பிழைப்புவாதிகள், அவங்கள வச்சுட்டு நம்மளை 2 நாள் சோசியல் மீடியாவில் பேட்டி கொடுக்க வைக்கிறது. அதை பார்த்து அவங்களே சுரிஞ்சிக்கிட்டு ஆகா எவ்வளவு சுகமா இருக்கு பாருங்க, திருமாவளவன் நாங்க திட்டோம் அப்படின்னு அவனே சுரிஞ்சிக்கிறான், சூரி பிடிச்ச கையை சுரிஞ்சிக்கிற மாதிரி. இதுவெல்லாம் திருமாவளவனை ஒன்றும் செய்யாது என்று அவர்களுக்கு தெரியாது. அதையெல்லாம் கடந்துதான் இந்த இயக்கம் இன்றைக்கு தமிழகத்தில் தவிர்க்க முடியாத சக்தியாக நிமிர்ந்து இருக்கிறது. இதை நான் ஆணவத்தோடு சொல்லவில்லை, தற்பெருமையாக சொல்லவில்லை, நீங்கள் இந்த இயக்கத்தின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்லுகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தின் ஊடாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நான் விடுக்கிற வேண்டுகோள், தயக்கம் வேண்டாம், ஊசலாட்டம் தேவையில்லை, எந்த அச்சமும் தேவையில்லை. பேரறிஞர் அண்ணா அவர்களைப் போல, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களைப் போல நீங்கள் உள்வாங்கி இருக்கிற பெரியாரிய சிந்தனைகளில் உறுதியாக நின்று இந்தியாவுக்கு வழிகாட்டக்கூடிய வகையில் மிகச் சிறப்பானது ஒரு ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டத்தை கொண்டு வாருங்கள். மீண்டும் நீங்கள் தான் முதலமைச்சர், அந்த நாற்காலியில் நீங்கள் அமர்ந்து ஆட்சி புரியும் நிலை உருவாகும் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.